ரீசெண்டாக சூலூரில் நடந்த இன்சிடென்ட் எல்லாத்துக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா 10 வயசு பொண்ணு வீட்டுக்கு முன்னாடி விளையாண்டு இருக்கிற பொண்ணு தூக்கிட்டு போயிருக்கானுங்க. இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா 2026 இந்த May 21 நடந்தது. இதை வந்துட்டு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசவே இல்லை. இதை பற்றி பேசணும் நம்ம முக்கியமாக. May 21 நைட்டே அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லு விடிய தேடி இருக்காங்க. பட் அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் போலீஸ் தேடும் போது தான் சடலமாக கிடைக்கிது அந்த பொண்ணு. போலீஸும் சும்மா இல்லை, பயங்கரமாக தேடி இன்னைக்கு 2 பேர்த்த பிடிச்சிருக்காங்க. கார்த்திக் அண்ட் மோகன்ராஜன் 2 பேர்த்த பிடிச்சிருக்காங்க. இது விசாரணைக்கு மட்டும்தான் போயிட்டு இருக்கு. இவங்க தான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. குழந்தைகளுக்கு ரோட்ல கூட வளர சேஃப்டியில பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நம்ம கோயம்புத்தூர் நம்ம தமிழ்நாடு ஆகிட்டு வந்துருச்சு. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஏரியா பசங்களே கூட இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்னு சொல்றாங்க. என்னவா ஆகட்டும், இவங்களை சும்மா மட்டும் விடவே கூடாது. டோக்ஸ் ஆக்ட் படி உள்ள போனாலே 20 இயர்ஸ் தண்டனை தான். அந்த அவங்களுக்கு தண்டனை பத்தாது. இவங்களை உயிரோடு இருக்கவே தகுதியே இல்லை. இவங்களுக்கெல்லாம் டேரெக்டாக தூக்கு மாற்றினா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். 20 வருஷம் சிறை தண்டனை கொடுத்தனா அடுத்த ஒருத்தர் என்ன யோசிப்பானா, நம்ம சிறையில் தானே இருந்துட்டு போயிடலாம்னு யோசிப்போம். அந்த மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம மாதிரி தவறு செஞ்சால் உயிரே போயிடும் நம்ம யோசிக்கணும். அந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்த ஒருத்தர் இந்த தப்பு செய்கிற பயப்படனா, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி தவறு நடக்கவே கூடாது. இனிமேல் பெரிய அதிகாரிகள் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க செலிபிரிட்டிஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ கன்ஃபார்மாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த தடவை ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சாலே தூக்கில் மாட்டிடுவோங்கன்னு பயம் அவங்க கண்ணில் தெரியணும். ஓகே.